முதலமைச்சர் வந்து குறிப்பிடும் பொழுது இந்த மணிப்பூர் கலவரத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு. இதை வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் கனவுல இருக்காரா, முதலமைச்சருடைய வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாதுகாப்பா இருக்காங்க, நீங்க வந்து வெளில பாருங்க எவ்வளவு தமிழ்நாட்டில் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டார். அதாவது பாஜகவிற்கு பிரமுகர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது, பாஜகவுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு. நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு பிரச்சனை வருவதற்கும் பாஜகவில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட்டம் ஏறுவதற்கும் காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வாய் தானே சொல்லுது, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, குற்றமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜக வளர்கிறது, குற்றம் வளர்கிறது. இருக்கிற ரவுடி பேப்பரில் பாஜக இருக்கிறான் 350 பேர் லிஸ்டே போட்டு விட்டாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி இல்லை. அதாவது ரெக்கக்னைஸ் ஒன்றியத்தில் ஆண்டா இன்னைக்கு நீங்கள் ஒரு கார்டு வச்சுருந்தா போதும், நான் வந்து உறுப்பினர், என்னுடைய ரவுடித்தனத்துக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இருக்கிற ரவுடி மேலே உள்ள சேரு. இது யார்? இது இன்னைக்கு இவர்களுடைய சித்தாந்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. கௌடில்யன் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லி வச்சிருக்கான், நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு எப்பேற்பட்ட கேடு கெட்டவனையும் எந்த ஒழுக்கக்கேடானவனையும் எந்த ரவுடியையும் நம்மளோட சேர்த்துக்கலாம், அவனை ஒரு படையாக வச்சுக்கலாம். எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த சித்தாந்தத்தில் இப்படி தான் வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே வேலை செய்யுது. எல்முருகன் காலத்திலிருந்து ரவுடிகளை சேர்ப்பது இது இப்போ தீவிரமாகிட்டுது. நான் என்ன சொல்கிறேன், இங்கே குற்றம் பெருகுதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிற அந்த காரணம் தான். நான் என்ன சொல்கிறேன், இந்த கட்சி தேய ஆரம்பிச்சுன்னா குற்றம் குறைஞ்சிடும் ரோட்டில். இது சமமான நேர்மாறல்னு சொல்லுவாங்க இல்லையா, கூடினால் கூடும் குறைந்தால் குறையும் வாயிலாம். இந்த நேர் விகிதத்தில் இது ஏறுகிறது. இந்த குற்றவாளிகள் எல்லாம் உன் கூடாரத்தில் உங்களுடைய அரவணைப்பில் பாதுகாப்பில் எல்லாத்துலேயும் தான் இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் இவ்வளவு குற்றங்களே. நீங்கள் குற்றம் ஏறுவதாக இருந்தால் அப்படி ஒன்றும் ஏறலை. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எந்த டேட்டா அடிப்படையிலையும் தமிழ்நாடு குற்றத்தில் உயர்ந்த மாநிலமே கிடையாது. நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் மத்திய பிரதேசம் வந்து உச்சத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்குது. அங்கெல்லாம் கிட்டத்தட்ட 57,000 அளவிற்கு இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இங்கே வெறும் 5,600 கேஸ் தான் பெண்களுக்கு எதிரான கேஸ் ஒரு வருஷத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 10-11 மடங்கு அதிகமாக இருக்குதாங்க. இவ்வளவு அதிகமான கேஸுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆளுகள் நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க, வேறு எங்கே போகிறது? நீ எதை வச்சுட்டு நீ எங்கே வர? அதான் குறிப்பிடுறாரு, நீங்கள் கும்பமேளாவை குறிப்பிடுறீங்க, மணிப்பூரை குறிப்பிடுறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்க அப்படின்னா அதுதான் நான் ஓக்குள்ள பாரு ராஜா அப்படின்னு அவர் நம்மகிட்ட சொல்கிறாப்புல. நான் முதல்ல சொல்கிறேன், நீ முதல்ல தமிழனா, உனக்கு தமிழ் உணர்வு இருக்கா?